பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து வானவர்களை மனிதனை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து வானவர்களை சிறையில் பணியும்படி ஆணையிடுகின்றான். அப்போது வானவர்கள் எல்லாமே அடி பண்ணிடுறாங்க. ஆனால் இப்லீஸ் ஷைத்தானுடைய தலைவன் அவன் அல்லாஹ் சொல்வதை கேட்காமல் பெருமை எடுத்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவனை இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவன் என்று சொல்கின்றான். அடுத்ததாக சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இந்த சொர்க்கத்திலே வாழுங்கள், நினைத்ததை பகிருங்கள், உண்ணுங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்லி இந்த மரத்திற்கு அருகில் மட்டும் வராதீர்கள். அப்படி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அக்கிரமம் செய்பவர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். தவறு செய்பவர்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்போ ஷைத்தான் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அவங்க இருவருக்கும் அந்த மரத்தின் மீது ஒரு ஆசையை காட்டுகின்றான். ஆசையை காட்டி அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையில் இருந்து அவர்களை அந்த பிறரை செய்கின்றான். செய்துவிட்டு அந்த செய்ததால் அல்லாஹ் சொல்கின்றான், அவர் இருவரையும் எந்த நிலையில் இருந்தார்களோ வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே நிலையில் இருந்து அவர்களை அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டான். மேலும் அல்லாஹ் கட்டளை இருக்கின்றான். என்ன சொன்னால் நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது எப்போ வரைக்கும் என்று சொன்னால் ஒரு காலம் வரை பூமியில் நீங்கள் தங்குமிடமாக இருப்பீர்கள். இப்போ பூமியில் இந்த பூமி ஆரம்பம் முதல் முடிவு வரை இருக்கக்கூடிய அந்த காலம் தான் இந்த அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த காலம் இந்த மனித குலத்திற்கு. ஆக இந்த பூமியுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் வாழ்வதற்கு ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர்க்களமாக தான் இந்த பூமி இருக்கின்றது. இது ஆரம்பம் முதல் முடிவு வரை இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் வருவதற்கு முன்னே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு வருகிறார்கள். அந்த மன்னிப்பு சொற்களானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த மன்னிப்பு கேட்டதனால் தான் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகின்றான். ஆக அல்லாஹ் என்றைக்குமே மனிதனை பாவ மன்னிப்பு ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கின்றான். ஆக ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவன் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, மனிதனாகிய நாம் பாவ மன்னிப்பு கேட்டோம். இதுதான் வித்தியாசம். அப்போ இறைவனுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதை தான் அவன் விரும்புகின்றான். ஏனென்றால் மனிதன் தவறு செய்பவனாக இருக்கின்றான், அவன் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கின்றான். அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானையும் இங்கிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள், வெளியேறி பூமியில் போய் தங்குங்க. எப்போ இருக்கும் என்று சொன்னால், பிறகு உங்களுக்கு பூமியில் நான் சில நேர்வழி என்னவென்று என்பதை சொல்லி தருவதற்கு நான் பல நபிமார்களை அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ அப்படிப்பட்ட நேர்வழியை இந்த பூமியில் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அவர்கள் மறுமையிலே துயரப்படவும் மாட்டார்கள். அன்றி யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, தன்னுடைய அல்லாஹ் இறக்கிய அந்த வசனங்களை பொய் என்று சொல்கின்றார்களோ, அவர்கள் தான் நரகத்தில் வாழக்கூடியவர்கள். வாழ்வது மட்டும் என்றென்றுமே அவர்கள் அதில் நிலைத்திருப்பார்கள், விழுந்து கிடப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.